அனைவருக்கும் வணக்கம். கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் இன்றைக்கி வெளியாகிருக்கு. நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். எல்லா ரிவ்யூஸும், அதாவது நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். பப்ளிக் ரிவ்யூ, அதாவது இந்த ரிவ்யூங்கிறது பப்ளிக் கிட்ட கேட்கணும். அதுதான். அதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா செலக்டிவாக கரெக்டாக முதலே என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க. செட் பண்ணி வச்சுட்டு அவங்க ஏற்கனவே ரஜினி ரசிகர்களாகவோ இல்லைன்னா சினிமா ரசிகர்களாகவோ இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்பாங்க, ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியவங்கக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பார்க்கும்போது அதில் கலவையான விமர்சனங்கள் நிறைய வராது. அதே மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்களும் வராது. நிறைய பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் விமர்சனங்கள் தான் வரும் ஒரு சினிமா பற்றி. அது மாதிரி இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கும்போது சில யூடியூப் சேனல்லாம் இந்த கூலி படத்தை பற்றி பப்ளிக் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்னென்னா, நான் சொல்லும்போதே நான் ரஜினிகாந்துடைய தீவிர ஃபேன், பெரிய ஃபேன். அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, நான் பெரிய ஃபேன், படம் செம்ம, கொன்னுட்டார், அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில வயசானவங்ககிட்ட கேட்குறாங்க, அவங்களும் நல்லதாகவே சொல்கிறாங்க. படத்துக்கு ரிவ்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சினிமாவாக பார்க்கக்கூடியவங்கக்கிட்ட ரிவ்யூ கேட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரிவ்யூ சொல்லுவாங்க. படத்தில் ஆரம்பத்துலேருந்து, அதாவது அந்த சினிமா ரிவ்யூ சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா நடிகரை மட்டும் இல்லாமல், நடிப்பை மட்டும் இல்லாமல், அவர் ஒரு ரசிகரை, அதாவது அவர் ஒரு ஹீரோவுனுடைய ரசிகராக இருக்க மாட்டார். அவர் சினிமா ரசிகராக இருப்பார். அவர் டாப் டு பாட்டம், எண்டு டு எண்டு சினிமாவில் கதை எப்படி இருக்குது, அதை ஒளிப்பதிவு பண்ணது, மியூசிக்கு, பாட்டு, பாடினவங்க, நடிப்பு, ஹீரோயின் நடிப்பு, ஹீரோ நடிப்பு, வில்லன், காமெடி எல்லாத்தையும் புட்டு வச்சுருவாங்க. அதுதான் ரிவ்யூ. சும்மா பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குது, சண்டை பார்க்கணுன்னா இந்த படத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது. இந்த படம் கூலி படம் நிறைய பேர் சொன்னதை வச்சு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் படம் அப்படின்னா அடி தடி வெட்டு குத்து, சண்டை காட்சிகள் நிறையா இருக்கும், ஸ்டைல் நிறைய இருக்கும், பஞ்ச் வசனங்கள் நிறைய இருக்கும், பஞ்ச் டைலாக் இதெல்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற படங்கள்லாம் அப்படி தான் வருது. அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விரும்புகிறதா இருந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. படத்தினுடைய டைரக்டர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இந்த படம் 100 பாட்ஷாக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் பாட்ஷா படம் பார்த்தாரா என்னன்னு தெரில. அப்படி சொன்ன டைரக்டர் பார்த்துருப்பார், ஆனால் சும்மா ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுவார். பாட்ஷா படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாட்ஷா படம் பார்த்தா கூட சலிப்பு தட்டவே தட்டாது. படத்தில் காமெடியிலேருந்து என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்னா பாட்ஷா படம். இன்றைக்கி வரைக்கும் பாட்ஷா படத்தை அடிச்சுக்கிறதுக்கு ரஜினிகாந்துக்கு அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் வந்த மாதிரி தெரியல. அதுக்கு மேலேயும் அதுக்கப்புறமும் இனிமேலும் பாட்ஷா மாதிரி ஒரு படம் சத்தியமாக வராது கண்டிப்பாக. ஏன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்னா பாட்ஷா படம் தான். அதுக்கு அடுத்த வந்த படங்கள் எல்லாமே குப்பை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரே அடித்தடி சண்டை காட்சியில் ஒரு கதைங்கிறதே ஒரு கிடையவே கிடையாது. பாட்ஷா படம் பார்த்திங்கன்னா தெரியும். அவர் பாம்பேயில் இருந்திருப்பார். அது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிப்பாங்க. அவருக்கு ஒரு தம்பி இருப்பார், அதாவது சித்தி பையன். அவங்களுக்கு அதே மாதிரி அவருக்கு 2 தங்கச்சி இருப்பார். இவர் தான் அந்த குடும்பத்தில் அண்ணன். ஆட்டோ ஓட்டுவார். அதுக்கு முன்னாடி பாம்பேயில் ஒரு கேங் லீடராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கும் லைஃப் இருக்காது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ரெக்வஸ்ட் பண்ணபடி என்ன பண்ணுவார், சென்னைக்கு வந்துடுறாரு. இதுதான் அது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கதை ஒரு காரணத்தோடு, ஒரு கதையோடு ஒட்டி போகும் அந்த படம். சில காமெடிகளும் இருக்கும் அதில். அவர் காமெடியும் பண்ணுவார், பஞ்ச் டைலாக்கு பேசுவார். அதில் முக்கியமாக அந்த
ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு தடவை கொடுத்தா 100 கொடுத்தா மாதிரி அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து படம். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படம்னு சொல்ல முடியாது. பாட்ஷா மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம்னு சொல்ல முடியாது. இந்த படம் வந்து 100 பாட்ஷாவுக்கு சமம்ங்கிற சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு டயலாக் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. படத்தில் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். சும்மா அடி தடி வெட்டு குத்து. ஒருத்தங்க வந்து இந்த ரிவ்யூவில் சொன்னாங்க, கொலையாக பார்க்கணும், 1000 கொலை பார்க்கணுன்னா அந்த படத்துக்கு வரலாம், 2000 பேர் ரத்தம் சிந்துறதை பார்க்கணுன்னா இந்த படத்துக்கு வரலான்னு ஒரு ரிவ்யூவில் வந்து ஒருத்தர் சொன்னார். அவ்வளோதான். அவ்வளோ படம் பூரா அடி தடி வெட்டு குத்து. இன்றைக்கி வந்து அதுதான் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கிறாங்க. அடிதடி வெட்டு குத்து வன்முறை, படம் பூரா வன்முறை சம்பவங்கள் தான். அதனால தான் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிது. இதெல்லாம் நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க. என்னென்னா ரஜினிகாந்த் படம்னா ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ரஜினிகாந்துக்கு இப்போ இருக்கிற இந்த ஸ்பிரிட்டுக்கு அவர் கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும். இந்த ஸ்பிரிட்டுக்கு இன்னும் இதே மாதிரி ஸ்பிரிட்டோட ஒரு 10 படங்கள் அவர் இன்னும் நடிக்கலாம். 10 படங்களுக்கு, ஒரு படத்துக்கு குறைஞ்சது 200 கோடின்னு வச்சிட்டிங்கனாலும் இன்னும் ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வச்சிட்டிங்கன்னா 85 வயசு வரைக்கும் கூட அவர் இதே ஸ்பிரிட்டில் கூட நடிக்கலாம் போல இருக்குது. கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 2000 கோடி ஆச்சு. வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஹீரோவாக இருக்கும்போது அவர் வந்து கஷ்டப்படுறவங்க கிட்ட, அதாவது சினிமாவில் நிறைய சம்பாதிச்சு இது பண்ணாங்க. சினிமாவில் நிறைய சம்பாதிச்சுட்டு அதை வந்து விட்டுட்டாங்க. எப்படி சொல்கிறதுனா, அதை வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க சினிமாவில், செலவழிக்க கூடாத வகையில் ஏதாவது சினிமா படம் எடுத்தோ ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தை பூரா எழுந்திருப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையோட ஒரு கடைசி கட்டத்தில் இருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து அவரே வந்து என்ன பண்ணுவாரா, நானே படம் எடுக்கிறேன், உங்களுக்கு லாபத்தில் ஒரு பகுதி தரங்கிற மாதிரி என்னை வச்சு படம் எடுங்க, பேர் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பணம் கூட அவரே கொடுத்துருவார். அந்த மாதிரிலாம் வந்து எம்ஜிஆர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ரஜினிகாந்தும் ஒரு சில படங்களுக்கு முன்னாடிலாம் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணதாட்டு நம்ம செய்திகளில் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ரஜினிகாந்த் சொல்லலாம், கஷ்டப்படுறவங்கக்கிட்ட சினிமா எடுத்து இழந்தவங்கக்கிட்ட வந்து சொல்லி என்னை வச்சு பணம் எடுங்க, அப்படியாவது நீங்கள் கொஞ்சம் லாபம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரஜினிகாந்தை வச்சு இன்னும் படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் க்யூவில் இருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த அஜித்தை வச்சு படம் எடுத்த சிறுத்தை சிவான்னு ஒருத்தர், அவருடைய கதையில் கூட வந்து ரஜினிகாந்த் நடிக்க போகிறதாட்டு ஒரு செய்தி. இன்னும் அவர் வந்து கதை கேட்டுக்கினே இருந்தாருன்னா வரிசையாக இதே மாதிரி கதைகள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இதே மாதிரி படங்களாகவே அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவருடைய ரசிகர்கள் சினிமாவை அந்த அடிதடிகள் வெட்டு குத்து காட்சிகளை ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க, அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக, இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதனால் வந்து அவர் இன்னும் நிறைய படங்கள் அவர் நடிக்கலாம். அவருக்கு இன்னும் வந்து நிறைய படங்களில் நடித்து இந்த மாதிரி படங்களாக விட்டு அவர் நிறைய ரசிகர்களை குஷிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி.